அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. அப்பா, டேய் மவனே, சந்தோஷமா போயிட்டு வாடா. என்னடா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லப்பா, உன்னை விட்டுட்டு ஒரு வாரம். டேய் ரொம்ப பண்ணாத, என்ன எனக்கு பாத்துக்க தெரியும், புரியுதா? நீ ஒழுங்கா உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு. என்னப்பா இப்படி சொல்ற? பின்னடா, அப்பையில இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓவர் ஃபீலிங்கா இருக்கு. இல்லப்பா, ஒரு வாரம் உன்னை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி பெங்களூர்ல? டேய் மவனே, நீ மட்டுமா? அப்பா, ஃபர்ஸ்ட் டைம் நீயும் சிவானியும் பெங்களூர் போறீங்க. இதுக்கு முன்ன வேற எங்கேயும் சுத்தினதும் இல்ல. ஏய், என் ஃப்ரெண்டா பார்த்து வேலைங்கிற பேர்ல உங்களுக்கு ஒரு ட்ரிப் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். ஜாலியா போயிட்டு வாடா. எல்லாம் ஓகே தான்ப்பா, ஆனா ஏய் ஆனா ஓனானு நான் பாத்துக்குவேன், புரிஞ்சதா? என்னமோ இதுக்கு முன்ன என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாத மாதிரி பேசுற. போயிருக்கேன்ப்பா, ஒரு நாள் 2 நாள். ஆனா இது ஒரு வாரம் கணக்குக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். ஏன்னா டெய்லி நம்ம 2 பேரும் வீடியோ கால் பேசிக்கலாம், ஓகேவா? சரிப்பா. எப்போடா, என்னைக்கு கிளம்புறீங்க? இன்னும் ஒரு வாரம் ஆகும்பா. ஏய், இன்னும் ஒரு வாரமா? ஆமாப்பா. ஏன்? ஐய, ஒரு வாரம் இருக்க முதல்ல நீ இந்த பேச்சு பேசுற. இன்னும் 7 நாள் இந்த பேச்ச நான் கேட்கணுமேடா. அப்பா. சரிடா மவனே, விடு. வேலை விஷயமா போற, வேலையும் பாரு. சிவானி கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணு. டேய் மவனே, சிவானியா அவங்க அப்பா அம்மா இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் இதோ இங்க வந்து தனியா ஒரு வீட்டுல அவளா இருந்துகிட்டு இருக்கா. என்னமோ அவளுக்கு துணையா சேஷா இருக்கிறதுனால ஓகே. இல்லாட்டி பாவண்டா, பிள்ளை ரொம்ப கஷ்டப்படும். நம்மளோட பழகுனதுக்கு அப்புறம் தான் அவ சந்தோஷமா இருக்கா. ஆமாப்பா, உண்மைதான். இதை விட அவங்க அண்ணனுங்க தொல்லை இல்லையா? ரொம்ப சந்தோஷமா இருக்காப்பா. அப்பா, எனி டைம் சிரிச்ச முகத்தோட பார்க்கவே சந்தோஷமா இருக்குப்பா. ஆமாண்டா, நானும் கவனிச்சேன். டேய், அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, புரியுதுப்பா, புரியுது. ஊருக்கு போய் 2 பேரும் சந்தோஷமா இருந்துட்டு வாங்க, என்ன பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொல்றீங்க, கரெக்டா? அவ்வளவுதான்டா, அவ்வளவேதான். அப்புறம் இந்த பேச்சை இதோட முடிச்சுக்கோ. ஊருக்கு போக இன்னும் ஒரு வாரம் இருக்குன்னு ஒரு வாரம் என்கிட்ட திரும்ப திரும்ப இதையே பேசிக்கிட்டு இருந்த பிச்சு போடுவேண்டா. சரிப்பா. ஆமா ராம், சாயங்கால டைம் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? ஜாலியா வீட்டுல பாட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இந்நேரம் சமைச்சு சாப்பிட்டு இருக்கலாம். யோ, என் நேரம் சாப்பிடுறதுல இருக்கையா? அதுவும் இல்லாம சமைக்கிறதுல விட்டா போலீஸ்காரங்கிறத மறந்துட்டு சமையல்காரங்கிற பேர் வாங்கிருவா போல. வாங்கினா வாங்குறேன்டா, என் அவனுக்கு சமைக்கிறேன். இதுல சமையல்காரன் சொல்றதும் பேருமாதான். யோ அப்பா. என்னடா? லவ் யூ பா. லவ் யூடா மவனே. சரிப்பா, சொல்லு. முதல்ல ஹோட்டல்ல சாப்பிட்டு போலாம். நீ என்ன சாப்பிடுற? எதுக்குடா? வீட்டுல போய் கோதுமை மாவை கரைச்சா ஆளுக்கு 2 தோசை, தொட்டுக்க தேங்காய் சட்னி, முடிஞ்சது. பா, டெய்லியும் கோதுமையா? இன்னைக்கு ஒரு நாள் ஹோட்டல்ல சாப்பிடலாம்ப்பா. ஏதோ பிளான் பண்ணிட்ட. ஓ சாப்பாட்டுல இருந்து தப்பிக்க. ஏய். சரி ஓகேடா, இன்னைக்கு ஒரு நாள் ஹோட்டல். நாளைக்கு கேட்ட பிச்சு போடுவேன். சரிப்பா, கேட்க மாட்டேன். இப்போ உங்க மருமக வருவா, அவகிட்டயும் சொல்லிருப்பா ஹோட்டல்னு கேட்காதன்னு. ஏய், மருமகளா? சிவானி வருவா. என்னடா? அவதான் சொல்லிக்கிட்டு இருந்தா ஹோட்டலுக்கு போலாமான்னு. அதான் நீ ஹோட்டலுக்கு போவோம் வான்னு கூப்பிட்டா வருவியா? அவனே. அதான் சும்மா பார்க்குன்னு உன்னை ஏமாத்தி கூட்டிட்டு வந்தேன். டேய், இதுக்கெல்லாம் நீங்க 2 பேர் போயிட்டு வாங்கடா, நான் எதுக்கு? அப்பா, நீ இப்படி சொல்லுவேன் தான் உன்னை ஏமாத்தி கூட்டிட்டு வந்தேன். இப்ப சிவானி வருவா, வந்ததும் 3 பேரும் போலாம். ஏய், ஒரு நாள்பா. அதத்தான் சொல்றேன். நீங்க போகாம என்ன கூப்பிட்டுக்கிட்டு என்னடா இது? நீங்க போற இடத்துக்குலாம் என்னையும் கூட்டிட்டு போறீங்க. நான் என்ன குழந்தையா? எனக்கு நீ தான் குழந்தை, பேசாம இரு. டேய் மவனே. ஃபீலிங்ஸ் எல்லாம் போட்டுறாத. சிவானி வந்ததும் கிளம்புவோம். சரிடா. அப்பாவும் எப்பயும் விட்டுறக்கூடாதுன்னு நினைச்சிட்ட. இதெல்லாம் ஒரு கேள்வியாப்பா? உன்னை விட்டுட்டு என்னால எல்லாம் இருக்க முடியாது. சரிடா. என் மருமக தனியாவா வாரா? ஆமாப்பா, நீ அப்பாவை கூட்டிட்டு போடா, எனக்கு தனியா வர தெரியும்னு சொல்லிட்டாப்பா. சரியா போச்சு. ரொம்ப தைரியம்பா. டேய், போலீஸ்கார மருமகல. சரிதான். அப்பா, ஓ மருமக வந்தாச்சு. சம்மந்தி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. மனசு ரொம்ப நிறைவா இருக்கு.
அதேதான் சம்மந்தி, நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சது. சம்மந்தி, உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க சம்மந்தி. இல்ல சம்மந்தி, கல்யாணம் முடிஞ்சதும் இந்த சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் நம்ம வீட்டுல வச்சே செய்யணுங்கிற ஒரு எண்ணம். என்னோட மூத்த மருமகளுக்கும் அப்படிதான் செஞ்சேன். அப்புறம் என் பையன் சக்தி கல்யாணம் முடிஞ்சதும் அப்படியே எங்க வீட்டுல எல்லா முறையும் நாங்க செஞ்சோம். இப்போ உங்ககிட்டயும் தாராளமா பண்ணுங்க சம்மந்தி. என் மக இனிமேல் உங்க வீட்டு பொண்ணு. என் பொண்ணு எப்படி இருக்காளோ என்னமோ அப்படின்னு நினைக்கிற இடத்துலயே நான் கட்டி கொடுத்துருக்கேன். என் பொண்ணு என் வீட்டுல இருந்ததை விட இங்க ராசாத்தியா இருப்பா. உங்க இஷ்டம் சம்மந்தி. என் பிள்ளைய நான் அப்பப்போ வந்து பாத்துட்டு போறேன். அப்புறம் டைம் கிடைக்கும் போதுல சொல்லவே தேவையில்லை, நீங்களே எங்க வீட்டுக்கு அனுப்பி விடுவீங்க. அது போதும் சம்மந்தி. சரிங்க சம்மந்தி. மூத்த மருமக கல்யாணம் பண்ணி வரும்போதுல அவங்க வீட்லயே இப்படிதான் சொன்னேன். அவங்களும் எந்த மறுப்பும் சொல்லல, உங்க இஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அதான் நீங்க என்ன சொல்றீங்களோ என்னமோ நினைச்சேன். ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. அப்பனா இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நம்ம வீட்லயே நாங்க ஏற்பாடு பண்ணிடுறோம். அடுத்து ஒரு 2 நாள் இருந்துட்டு உங்க வீட்டுக்கு மறு வீடுன்னு வரட்டும். சரிங்க சம்மந்தி, அப்ப நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே, ஒரு வாரம் 10 நாள் வச்சு கூட பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு வந்தா போதும். சரிங்க சம்மந்தி. சரிங்க, அப்பனா நாங்க அப்படியே கிளம்புறோம். கிளம்புறீங்களா? அதானே, என்னன்னு உடனே கிளம்புறீங்கிறீங்க? இல்லம்மா, சொந்த பந்தம் எல்லாம் எங்க வீட்டுலதான் இருக்காங்க. அவங்க இனி பொண்ணு மாப்பிள்ள எல்லாம் விருந்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கிளம்புவாங்க. கூடமாட நாம தானே இருந்து பாத்துக்கணும். இப்ப என்ன சம்மந்தி, எல்லாத்தையும் இங்க வர சொல்லுங்க. எல்லாம் சேர்ந்து ஒண்ணு மண்ணுமா இருக்கலாம். இல்ல இல்ல, இருக்கட்டும் சம்மந்தி, நீங்க சொன்னதே போதும். என் மகட்ட சொல்லிட்டு நாங்க அப்படியே கிளம்புறோம். நீங்க நல்ல நாள் நல்ல நேரம்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு போன் பண்ணி சொல்லுங்க. அப்போ மாப்பிள்ளை விருந்துக்கு நாங்க அழைச்சிட்டு போறோம். சரிங்க சம்மந்தி, அத நான் பார்த்து சொல்லிடுறேன். மதினி, என் பொண்ணு அப்படியே படிச்ச மணிக்கு கல்யாணத்தை முடிச்சாச்சு. கிச்சன்ல வேலையோ இல்ல வீட்டு வேலையோ அந்த அளவுக்கு அவளுக்கு தெரியாது. நீங்க தான் கொஞ்சம் பாத்துக்கணும். என்ன மதினி, இதெல்லாம் தெரியாமையா கல்யாணம் பண்ணோம்? எல்லாம் தெரிஞ்சுதானே உங்க பொண்ணை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் பாத்துக்கிறேன். சரிங்க மதினி, நீங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப சொல்லி கொடுங்க. ஒரு தடவை ஏதாவது ஒரு வேலையை சொல்லி கொடுத்தாலே போதும், அவ அடுத்து புரிஞ்சுக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிருவா. ஐயோ மதினி, கவலையே படாதீங்க. வாசுகி இனிமேல் எங்க வீட்டு பொண்ணு, எங்க சிந்து மாதிரி தான். இந்த வீட்டுல மக மருமக அந்த மாதிரி பாகுபாடு எல்லாம் இல்ல. எல்லாருமே ஒண்ணுதான். நாங்க பாத்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் மதினி. சந்தோஷமா நிம்மதியா கிளம்புறோம். சரிங்க, போயிட்டு வாங்க. கிளம்புறோன்னே. போயிட்டு வாங்கம்மா. வாசுகிய ரூம்ல இருக்கானே, நான் பார்த்து சொல்லிட்டு கிளம்புறேன். சரிங்கம்மா. சரிங்க சம்மந்தி, அப்ப நான் போன் பண்ணுங்க, நாங்க வாரோம். சரிங்க சரிங்க, கண்டிப்பா சம்மந்தி. அப்பா. சிவானி, வாமா வா வா. சாரிப்பா, லேட் ஆயிடுச்சு. அப்பவே வந்துட்டீங்களா? இல்லம்மா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன. ஓகேப்பா. எங்கம்மா சேஷா வரலையா? கூப்பிட்டேன்ப்பா, வர மாட்டேன்டா. ஏண்டா கண்ணு? வர வர ரொம்ப சேட்டப்பா. நீ ஓ ஃபேமிலியோட போற, நான் இதுக்கு கூடன்னு கேக்குறா. என்னம்மா இது பேச்சு? அவளும் நம்ம குடும்பத்துல ஒருத்தி தானே. எங்கப்பா, போக போக புரிஞ்சுக்குவா. சரிதான். அப்பா போலாமா? ஹோட்டலுக்கு தானே? ஆமாப்பா. ஹோட்டலுக்கு போறதெல்லாம் பெரிய விஷயமா? இதுக்கு எதுக்குமா நானு? அப்பா, நமக்கு பெரிய விஷயம்தான். ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்க கூட வரேன்ப்பா. ஃபேமிலியா போனாதானே நல்லா இருக்கும். சரிதாம்மா. கொஞ்ச நாள் நம்மள கண்டுக்கிறாளா? ஒரு ஜீவன் இங்க உட்கார்ந்துருக்கேனே. என்னடா ராம், எப்ப வந்த? ரொம்ப நேரம் வெயிட் பண்றியா? அந்த மாதிரி ஏதாவது கேட்க கூடாது. இருடி இரு, உன வச்சுக்கிறேன். சிவானி, நீ ஸ்கூட்டியா இல்ல ஆட்டோல வந்தியா? ஸ்கூட்டில தான்ப்பா. சரி ஓகேமா, நீயும் ராம ஸ்கூட்டில வந்துருங்க. அப்பா பைக்ல வந்து எடுத்துட்டு போறேன். அப்பா, என்னது நான் ஸ்கூட்டிலயா? ஏண்டா, என்னாச்சு? இல்லப்பா, நானும் உன் கூட. இடேய், நட்டிக்காதடா. என்னடா வந்ததுல இருந்து அப்பா கிட்டே பேசிட்டு இருக்காளே, அம்மா கிட்ட ஒரு வார்த்தை ஹாய் ராம்னு சொல்றாளா? நீ மைண்ட் வாய்ஸ்ல பேசினது அப்பாக்கு கேட்டுருச்சுடா. கேட்டுருச்சா? நல்லாவே கேட்டுச்சு. அப்பா. அப்பா கிளம்புறேன்டாமா அவனே. எந்த ஹோட்டலுக்கு? எப்பவும் நம்ம போற அதே ஹோட்டல் தான்ப்பா. சரி ஓகே, அப்போ முன்ன மெதுவா போறேன். நீங்களும் பேசிட்டு மெதுவா வாங்க, ஓகேவா? சரிப்பா. ஆமா சிவானி, மணி ஆகல, மெதுவா வாங்க, அப்பா முன்ன போறேன். இருங்கப்பா, எல்லாரும் சேர்ந்தேவோம். அம்மாமா, நான் கிளம்புறேன், நீங்க பாத்து வாங்க. உங்க இம்சைகளை நான் கூட்டிக்கிட்டே அலைய முடியாது. அப்பாவை கொஞ்ச நாள் ஃப்ரீயா விடுங்கம்மா. சரிங்கப்பா. அப்பா பார்த்து மெதுவா போங்க. ஓய் வாராம், போலாம். அப்பா மெதுவா வாங்கன்னு சொன்னாங்கல்ல. அதுக்கு அதுக்கு நாம கொஞ்ச நேரம் பேசிட்டு போகணும்னு அர்த்தம். ஐயோடா, அப்படியெல்லாம் இல்ல. ஓய் இங்க வா. எதுக்கா? சிவானி. நேரம் ரொம்ப நேரம் வெயிட் பண்றியா? இல்லம்மா, இப்பதான் ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். ஓ ஓகே ஓகே. ராம், அப்பா கிட்ட பேசிட்டியா? பெங்களூர் போறதா? ஓ பேசிட்டேனே. அப்பாவும் கூட வராங்களா?
இங்க இருக்கிற ஹோட்டலுக்கு கூப்பிட்டாலே வரமாட்டேங்கிறாங்க. பெங்களூருக்கு நல்லா வருவாங்க. ராம், இல்லம்மா, நம்மளதான் பார்த்து போயிட்டு வர சொன்னாங்க. டெய்லி வீடியோ கால் பேசுவாங்களாம். அப்படியா சொன்னாங்க? ம். ஆமா, நீ ஓகேவா? கிளம்பிட்டியா? எங்க? என்ன எங்கன்னு கேக்குற? பெங்களூருக்கு. ஓய், நம்ம வேலை விஷயமா ப்ராஜெக்ட்டுக்காக போறோம். நீ என்னமோ நம்ம கல்யாணம் முடிச்சு ஹனிமூன் போற மாதிரி பேசுற? ஏ ஏ ஏ சிவானி. என்ன என்ன? இல்ல, இந்த ஆசையெல்லாம் இருக்கா? சொல்லவே இல்ல கள்ளி. ஓய், பிச்சு போடுவேன். பார், உன்னை நம்பி பெங்களூர் வரேன். தனியா ரூம் போடணும். பக்கத்துல இப்படி உட்கார கூட செய்யக்கூடாது. புரிஞ்சதா? நம்பி வரேன்டா. சேஃபா எனக்கு ஊர்ல கொண்டு வந்து விட்டணும். புரியுதா? ம். நாங்களாம் நம்பினவங்கள கைவிட மாட்டோம். ஓ, அப்படியா? ஓகே ஓகே, பார்க்கலாம். என்னது பார்க்கலாமா? பார்க்கலாம். சிவானி, என்னம்மா? என்ன அர்த்தத்துல பார்க்கலாம்னு சொல்ற? ஏய், ஒரு அர்த்தத்திலே இல்ல. வா வா, நாமளும் கிளம்பலாம். ம். எப்பவுமே இதான் உன் பழக்கம். நல்லா பேசும்போது அப்படியே ஒரு பிராக்கெட்ட போட்டு விட்டுரு. ஏ ராம், நான் வீட்லயே கேட்டேன்ல, என்ன கலர் ட்ரெஸ் போடுவேன்னு. ஆமாமா. ஏறுமை, நீ கிரீன் கலர் சொல்லியிருந்தா நானும் கிரீன் கலர் சுடியில வந்திருப்பேன்ல. 2 பேருக்கும் சேம் கலரா இருந்திருக்கும். சரிதான். இப்படிலாம் வேற பார்க்கணுமா? என்ன நீ லவ் பண்றேல? என்னமா? லவ் பண்றேல? ஆமா ஆமா. அப்பனா சேம் கலர்ல ட்ரெஸ் பண்ணணும். 2 பேரும் எது சாப்பிட்டாலும் ஒன்னா சாப்பிடணும். பேசினாலும் ஒன்னா பேசணும். சிரிச்சாலும் ஒன்னா சிரிக்கணும். அப்புறம் அப்புறம்னா? இல்ல, செத்தாலும். ஏய் டேய், எருமை, சந்தோஷமா பேச மாத்திரம் இப்படி எல்லாம் பேசுவியா? பேசக்கூடாதோ? இருந்தாலும் ஏன் சிவானி? போதும் போதும், நீ எதுவும் பேசாத. இங்க பாரு, நான் எப்பவும் கடவுள்கிட்ட கேட்டுக்கிறது என்ன தெரியுமா? என்னங்க மேடம்? ஏன் ராம் நல்லா இருக்கணும், 100 ஆயுசு வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கணும். அதுக்காக என்னோட ஆயிலும் கொடுக்க தயார்னு. ஏய் முட்டாள் முட்டாள். முட்டாளா? ஆமாண்டி முட்டாள். என்ன இப்படி பேசாத? நீ லூஸ் மாதிரி பேசுற. இங்க பாரு, இப்படி எல்லாம் பேசாத, அப்புறம் அடி வாங்கிடுவ. ராம், இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? இங்க பாருடி, அம்மா இல்லாம வாழ்ந்துட்டேன். ஆனா நீ இல்லாம வாழக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது கிறுக்கு மாதிரி பேசி என்கிட்ட வச வாங்காத. ஏய் என்னம்மா? என்ன? ஒன்னும் இல்ல ராம், சாஞ்சிக்கணும்னு தோணுச்சு. ஓய், வர வர சரியில்லம்மா. ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிற. அது அப்படித்தான். ஓய் ராம், கொஞ்சம் அமைதியா இரேன். சரிதாண்டி, சரிதான். நீங்களா பக்கத்துல வரலாம், சாஞ்சிக்கலாம். ஆனா நாங்க பக்கத்துல வந்தா ஐயோ அம்மான்னு கத்துவே ராம். சரிதான். போலாமா? ஒரு 5 மினிட்ஸ். சரிதான். பாதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ, நீதி ஜீவன் என்னை பார்த்த போது வந்ததோ, ஏதோ சுகம் உள்ளூரதே, ஏனோ மனம் தள்ளாடுதே, ஏதோ சுகம் உள்ளூரதே. அண்ணி, அண்ணி. சொல்லுமா. என்ன நீ ரொம்ப சோகமா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அண்ணி, எனக்கு புரியுது. என்னடா திடீர்னு கல்யாணங்கிற பேர்ல இப்படி தெரியாத வீட்ல கொண்டு வந்து விட்டுட்டாங்களேன்னு தானே நினைக்கிறீங்க? அது அவளையே விடுங்க அண்ணி. நாம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க எப்படி பழகுவீங்களோ அதே மாதிரி பழகுங்க. பயம்லாம் வேண்டாம் அண்ணி. சரிம்மா. அண்ணி, அப்புறம் இதுதான் எங்க அண்ணன் ரூமு. இன்னையில இருந்து உங்க ரூமு. எப்படி அண்ணி இருக்கு? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா. இதெல்லாம் இப்படி நடக்குமான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே அதுவா நடந்திருக்கு. ஆனா திருக்கு நான் யாருன்னு சொல்ல முடியாம, திரு கூட நான் சந்தோஷமா வாழ முடியாம, வாழறது என்ன பேசக்கூட முடியாது, அந்த நிலைமையில பாயிட்டேன். ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் சோதனை? அண்ணி, அண்ணி. சொல்லுமா. என்ன நீ அப்பப்போ ஏதோ ஒரு திங்கிங்ல போயிடுறீங்க? இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி அண்ணி, ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா? கொண்டுட்டு வரட்டுமா? இல்ல இல்ல வேண்டாமா, நான் வேணும்னா உன்கிட்ட சொல்றேன். ஓகே அண்ணி. வாசுகி, சொல்லுண்ணா. அப்பா அம்மா வந்து சொல்லிட்டு போனாங்களா? நாங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறோம். சொன்னாங்கண்ணா. சரி, அடுத்து 2-3 நாள்ல உன்னை இங்க கூப்பிட வருவோம். அப்ப வாரோம், ஓகேவா? பார்த்து கவனமாயிரு. நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கு. எனக்கனே நம்ம வீட்ல இருக்கிற மாதிரி இருக்காத, புரியுதா? புரியுதுண்ணா, நல்லா புரியுது. நீ மட்டும் என்ன வெறுக்காம திட்டாம இருந்திருந்தேனா நேரம் எனக்கு என்ன ப்ராப்ளம்னு வீட்ல தைரியமா சொல்லியிருப்பேன். உன்னால உனக்காக பயந்துதான் இப்ப இந்த கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிட்டு
என் வாழ்க்கை இல்லாம திரு வாழ்க்கையும் போகுது. உன்னாலதானா? இனி திருவும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எல்லாம் உன்னாலதான். ஏ வாசுகி, என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்லனா, கவனமா இருப்பேன். ஐயோ அண்ணா, ஏன் இப்படி அரட்டி பேசுறீங்க? தங்கச்சி தானே, சாஃப்டா பேசுங்க. சரிம்மா. அது ஒண்ணு இல்லம்மா, என் அண்ணன் அப்படியே பேசிய பழக்கமாயிடுச்சு. ஓ அப்படியா? அண்ணி, ஏன் அண்ணன்கள்லாம் அப்படி பேச மாட்டாங்க. நான் தான் அரட்டவே அதிகாரம் பண்ணுவேன். எங்க அண்ணன் எப்பவுமே சரி சரின்னு கேட்டுட்டு போயிருவாங்க. எல்லாருமே அப்படிதான் அண்ணி. நீ ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணுமா. ஆமா அண்ணி. சரி சரி, நான் கிளம்புறேன். போயிட்டு வாண்ணா. இனி என் வாழ்க்கையை நான் பாத்துக்கறேன். என்ன? ஒண்ணு இல்லண்ணா, அப்பா அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு சொல்லணும்னு மனசு வந்ததே. போயிட்டு வாண்ணா. சந்தோஷமோ கஷ்டமோ, வாழ்றதா இருந்தாலும் சரி, சாகிறதா இருந்தாலும் சரி, இனி இந்த வீட்டுல தான். நீ சந்தோஷமா போயிட்டு வா. சரி சரி, ஏதோ ஒண்ணுனா கால் பண்ணு, புரியுதா? சரிண்ணா. ஆனா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வாசுகி அண்ணி எங்க வீட்டு பொண்ணு, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரிம்மா. அப்புறம் பாப்பா, ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமா இருக்கா, கவலையா இருக்கானா? கூட இருந்து பாத்துக்கோ. எங்க வீட்டுல கூடயே இருந்த பொண்ணா, வெளிப்பழக்கம்லாம் அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது. அதனால எது ஒண்ணுனா கூட இருந்து பாத்துக்கோடா. நான் பாத்துக்கிறேங்க, நீங்க போயிட்டு வாங்க. சரி பாப்பா. வாசுகி, நீ கூட இருக்கும் போதெல்லாம் உன்னை திட்டிக்கிட்டே தான் இருந்தேன். ஒரு நாள் கூட உனக்கு தங்கச்சியா மதிச்சு நல்லா பேசுனதும் இல்ல, உனக்கு தேவையானது எதுவும் செஞ்சதும் இல்ல. ஆனா இப்ப என்னன்னு தெரியலமா. இனி நீ அந்த வீட்லயே இல்லைன்னு நினைக்கும் போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நல்லா இரு, நீ நல்லா இருப்ப. நிலா காயுது, நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது. டேய் போதும் போதும். என்னடா நிலாவை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல சக்தி, நிலாவை பார்க்கும் போது நம்ம அண்ணி முகம் ஞாபகத்துக்கு வரலாம். என்னன்னா சரத்து. திரு, உண்மைதானே? இப்ப நீ என்ன நினைச்சு நிலாவை ரசிச்சிட்டு இருந்த? டேய் பேசாம நின்னுட்டு தானடா இருக்கேன். அப்படியெல்லாம் ஒன்னும் ரசிக்கல. பொய் சொல்லாதடா. இன்னைக்கு வேற உனக்கு சாந்தி முகூர்த்தம். ஆமா ஆமா. ஏண்டா திரு, என்ன இல்ல ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கியா? என்ன யோசிக்க சொல்ற? இல்லடா, உனக்கு முன்ன எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அதான் நான் ஏதாவது உனக்கு எதுக்குடா சுபா கிட்ட விளக்க மாத்தால அடி வாங்கினியா, இல்ல செருப்பால அடி வாங்கினியான்னு சொல்ல போறியா? டேய் டேய், இல்ல சொல்ல போறியா? அது எனக்குள்ள ரகசியமாவே இருக்கட்டும். அப்ப நான் பேசாம இரு. போடா, தெரிஞ்சத சொல்லுவான்னு பார்த்தா. டேய் சக்தி, விடுடா. அவன் எதா இருந்தாலும் அவனா தெரிஞ்சுக்கட்டும். இல்ல இப்ப என்னடா உங்களுக்கு? இதுக்காக வந்து இப்ப என்ன கலாய்ச்சிட்டு இருக்கீங்க? டேய், சண்டைனா சட்டை கிளியறதும் சாந்தி முகூர்த்தம்னா கலாய்க்கிறதும் வழக்கம் தானடா. என்னடா புது தத்துவம்? எப்பூரா? அதெல்லாம் அப்படியே தன்னை போல வருதுடா. வரும் வரும். கிளம்புங்க கிளம்புங்க, எல்லாரும் கிளம்புங்க. டேய் எங்க கிளம்ப சொல்ற? இது இன்னைக்கு எங்களோட இடம். ஆமாண்டா, என்னையும் ஜீவாவும் மொட்டைக்காரைக்கு பத்தி விட்டாங்க. ஏண்டா? அதான் உனக்கு சாந்தி முகூர்த்தமாமே. அதுக்கும் நீங்க இங்க வர்றதுக்கும் யாருக்கு தெரியும்? உங்களுக்கு இன்னைக்கு ரூம்ல இடம் இல்லடா, வெளியே போங்க. நாங்க வெளியே போறதுக்கு எதுக்கு, மொட்டை மாடிக்காவது வரலாமேன்னு வந்தோம். சரிதான். டேய் நீ, ஏய் நான் குடும்பஸ்தேன்டா, என்ன விரட்ட முடியுமா? ஆமா ஆமா, அவனை விரட்டுறது அவன் பொண்டாட்டி மட்டும்தான். ஏய் சரி விடு விடு, எல்லாம் நமக்குள்ள சகஜம் தானே. சரிதான்டா. டேய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருப்போன்னு வந்தேன். ஏன்டா இம்சப்படுத்துறீங்க? ஓய், யார் இம்சப்படுத்தினா? கிளம்பு கிளம்பு, உனக்குலாம் இங்க இடம் கிடையாது. ஓ ரூம பத்து கிளம்பு. ஆமா தீரு, எப்பவும் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல மாப்பிள்ள போய் பொண்ணுக்காக வெயிட் பண்ணணும். இன்னைக்கு என்னன்னா பொண்ணு அப்பவே ரூமுக்கு போயாச்சு, மாப்பிள்ளக்காரன் இங்க நிக்கிற. கிளம்புடா. என்னடா அதுங்குள்ள ரூமுக்கு போயாச்சா? என்ன இப்போ? என்னடா? ஒண்ணு இல்லப்பா, நான் கிளம்புறேன். போ போ. டேய் உண்மையிலே ரூமுக்கு போயாச்சா? ஆமாண்டா. ஓ ஏண்டா இப்படி? எப்படி? அது இப்ப என்ன, கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போனோம்னு நினைக்கிறியா? அது இல்லடா. டேய் சரத்து, சொல்லுடா. இல்ல இந்த பொண்ணுட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டுமா? என்ன என்ன உண்மை? அதாண்டா வாசம் செய்பவள். ஓஹோ, ஐயா இதுக்கு பயந்துட்டு தான் நிக்கிறீங்களா? அதானே, நானும் என்னென்னமோ நினைச்சிட்டேன். என்ன நினைச்ச? டேய் அதெல்லாம் விடு. இப்ப எதுக்குடா அவசரமா உடனே வாசம் செய்பவளை பத்தி சொல்றதுக்கு? அப்படி இல்லடா, என்ன நம்பி வந்திருக்கா, அவகிட்ட எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாதுன்னு. அப்பா என்னடா, என்னாச்சு?
இல்ல அப்படியே லைட்டா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. டேய் என்னடா நல்லவனா இரு, ரொம்ப நல்லவனா இருக்காத. பொண்ணு பேர் தெரியாது, பொண்ணு முகத்தை பார்க்கல, இது ஒரு காதல்னு இதை நீ உன் பொண்டாட்டிட்ட சொல்ல போறியா? ஏய் இங்க பாரு, போ பேசாம போ, இதெல்லாம் காலம் வரும்போது சொல்லிக்கலாம். ஆமா தீரு, கல்யாணம் முடிச்ச முத நாளே நீயும் குழம்பி பொண்ணையும் குழப்பாத. கொஞ்சம் 2 பேரும் பேசி பழகிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. ஏன்னா கல்யாணம் நிச்சயம் பண்ண 2 மாச கேப்லயும் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கல, உங்க பேர் என்ன அது கூட கேட்டுக்கல. உடனே இப்ப போய் டக்கு நீ ஏதாவது சொன்னேனா பொண்ணு பயந்துரும்டா. பாக்காதடா, நிஜமாதான். ஆமா ஆமா, அப்ப நான் சொல்லிக்கலாம்டா, விடு. முதல் 2 பேரும் ஒரு ஃப்ரெண்டாவது பேசி பழகுங்க. சரி ஓகேடா. தெளிவா இருக்கியா? கிளம்பலாமா? இன்னும் கொஞ்சம் டவுட் எல்லாம் இருக்கு, பேசிட்டு போலாம். ஏய் அங்க பொண்ணு வெயிட்டிங்டா. இப்ப என்ன, 1/2 hour லேட்டா போறதுல தப்பு இல்ல. சரிதான், இவன் மாமா கூப்பிட்டு பிறகுதான் கிளம்புவான். ஆமா ஆமா. டேய் ஒரு 10 நிமிஷமாவது நிக்க விடுங்கடா. சரிப்பா பேசு. அது ஏ வாசுகி, என்ன பாக்குற? இங்க பாரு, நாம எல்லாம் ஃப்ரெண்டு. இந்த மச்சான் மண்டாட்டி குழந்தை மண்டாட்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆமா வாசுகி, இங்க ரொம்ப ஜாலியா இருக்கலாம். நீ பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. வாசுகி, உங்க வீட்ல கூட நீ இவ்வளவு ஹாப்பியா இருந்திருக்க மாட்ட. ஆமா ஆமா, இங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா அத்தை மாமா 4 பேருமே நம்மள நல்லா புரிஞ்சுக்குவாங்க. நமக்கு எது பிடிக்குமோ அதான் செய்வாங்க. ஆமா ஆமா, நம்ம புருஷனை திட்ட சொன்னாலும் சூப்பரா திட்டுவாங்க. ஏய் சுபா, உண்மைதானே மதி? அது என்னமோ உண்மைதான். அதுக்காக ஏய் எல்லாத்தையும் சொல்லி வைப்போம்பா, அப்பதானே அவளும் ஹாப்பியா இருப்பா. சரிதான், எங்க பேச கூட மாட்டேங்கிறா. மதி, அதெல்லாம் நம்ம கிட்டதான். இரு வந்ததும் பாரு. அப்படிங்கிற? ஆமா ஆமா. வாசுகி, இப்ப கூட நீ பேசணும்னு தோணலையா? அதெல்லாம் இல்லைங்க, ஒரு மாதிரி கொஞ்சம் பதட்டமா இருக்கு. பதட்டமானா நாங்க பேசுறது நினைச்சா இல்ல ஃபர்ஸ்ட் நைட் நினைச்சா? அது அது ஏய் சுபா, ஏண்டி? அடி, இதெல்லாம் இப்பவே பேசினாதான். இன்னும் 1 வாரம் ஆச்சு நினைச்சுக்கோ, நம்மளெல்லாம் வந்து பாருன்னு சொல்லுவா. அப்படிங்கிற? அப்படித்தான், நாமளும் அப்படித்தானே. அது என்னமோ வாஸ்தவம் தான். அதனால கலாய்க்கிறதெல்லாம் இப்பவே கலாய்ச்சிக்கணும். சரிதான். சரி, ஏதா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்குவோம். இல்ல ரொம்ப பாவம் போல இருக்கு, நாமளே பயமுறுத்தணும். ஆமா ஆமா, திரு வந்து பயமுறுத்த ஒண்ணு இருக்காது. ஏய் சரி ஓகே, கிளம்பலாம். திரு வந்துட்டா நல்லா இருக்காது. சரி வாசுகி, நாங்க கிளம்புறோம். ஐயோ, பேசுறதுக்கு இவ்ளோ யோசிக்கிற? சரிதான், உன்னை வச்சு நாங்க எப்படி சமாளிக்க போறோமோ? ஆமா, ஓரக்கத்தினா சண்டை போடணும், என்னென்னலாம் பிரச்சனை பண்ணணுமோ அவ்வளவு பிரச்சனை இழுத்து விடணும். அதுதான் நம்மளோட வேலை. ஆனா நீ இப்படி இருக்க, என்னத்த சண்டை போட்டு என்ன பண்ண? ரொம்ப ஃபீல் பண்ணாதடி, போலாம். ஓகே வாசுகி, நாங்க இப்படிலாம் பேசுறோம் நினைக்காத. நீ கொஞ்சம் நார்மலா ஆகணுங்கிறதுக்காக தான். ஆனா என்னன்னு தெரியல, நீ கொஞ்சம் அப்செட்டாவே இருக்க. ஃபர்ஸ்ட் டைம் திடீர்னு இந்த குடும்பத்துக்கு வந்தனால உனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆமா வாசுகி, போக போக பழகிக்கிடும். நீ ஏன் 2 நாள் இந்த வீட்ல இருந்து பாரு, அப்புறம் உனக்கு இங்க இருக்க தான் பிடிக்கும். சரிங்க. சரி சரி, திரு வந்துருவான், அங்க கிளம்புறோம், நீ பாத்துக்கோ. நாங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? என்ன சொன்னீங்க? அதாமா, நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவா? சரிங்க. இந்த நீங்க நாங்கெல்லாம் வேண்டாம். என் பேர் சுபா, அவ பேர் மதி, நீ அப்படியே கூப்பிடு. சரிங்க. திரும்பவும் சரிங்களா? சரிதான் மதி, கிளம்பலாம். சரி வா சுபா. வாசுகி, நாங்க போயிட்டு வரோம், பாத்துக்கோ. சரிங்க. ஐயே, சரிங்க சரிங்கன்னு சொல்லியே கொன்றுவா போல. ஆமா, போயிடலாம். சரி சுபா. இந்த குடும்பத்துக்கு வர நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆனா இந்த குடும்பத்துக்கே நான் ஒரு கஷ்டமா வந்திருக்கேன். திரு திரு சாரி திரு, என்னால உன்னோட வாழ்க்கையும் போச்சு. எனக்கு தெரியாது திரு இப்படி எல்லாம் நடக்கும்னு. நேத்து தான் திரு தெரிஞ்சது. நான் காயிட்ட சொன்னேன், எவ்வளவு சொன்னேன் கல்யாணத்தை நிப்பாட்டிடலான்னு. ஆனா திரு கல்யாணம் நின்றுச்சுன்னா எங்க அப்பா அம்மா அவ்வளவுதான் தாங்கிக்க மாட்டாங்க திரு. அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னா திரு எனக்கு பயமா இருந்தது, அவங்க ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாங்களோன்னு. அதனால வேற வழி இல்லாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் திரு. சாரி திரு, உனக்கு பாரமா நான் இருக்க விரும்பல. அது மாதிரி உன் குடும்பத்துக்கு நான் எந்த கெட்ட பேரும் வர வைக்க கூடாது. எல்லாரும் ஒத்துமையா எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, ஜாலியா பேசிக்கிட்டு சிரிச்சு விளையாண்டுக்கிட்டு. வள்ளியாக்கா முதற்கொண்டு இந்த வீட்ல ஒருத்தவங்களா எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்க. இந்த குடும்பத்துக்கு நான் தகுதியே இல்லாதவ. யாசிங்க அவமானம் எல்லாமே என்னோட போகட்டும். சாரி திரு, நான் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. உயிரோட இருந்து எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தி அசிங்கப்படுத்துறதுக்கு நான் செத்து போறதே மேல். சாரி திரு, என்ன மன்னிச்சிடு. உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு தகுதி இல்ல. இதுல எங்க நான் தான் உன்னோட வாசம் செய்பவள்னு சொல்ல மாட்டேன் திரு. அது அப்படியே போகட்டும்.
நீ காயுவை பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன் தான். கல்யாணத்துக்கு கூட அவளை வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். இனி நீ காயுவை பார்த்தாலும் அவன் நான் தான் உன்னோட வாசம் செய்பவள்னு சொல்ல மாட்டா. இந்த விஷயம் அப்படியே போகட்டும் தீரும். இப்போ இப்போ நீ நீ வரங்குள்ள இதை தவிர வர வழி இல்ல. கயிறு அங்க அங்க எடுத்து வச்சேன். திரு, உன் பொண்டாட்டியா சாவுறேன். அதுபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். சாரி திரு, ரொம்ப ரொம்ப சாரி. அம்மா அப்பா நீங்களே என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு வேற வழி தெரியல. ஏய் ஏய் ஏய், திரு, என்ன என்ன பண்றீங்க? ஐயோ ஐயோ, வேண்டாம் வேண்டாங்க, திரு, திரு. ப்ளீஸ் ப்ளீஸ் இறங்கிருங்க. வேண்டாங்க வேண்டாம், எதா இருந்தாலும் பேசிக்கலாம். இல்லைங்க, அது அது வந்து ப்ளீஸுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ், இந்த மாதிரி ஒரு தப்பு செய்யாதீங்க. இறங்கிருங்க ப்ளீஸ். என்னங்க என்னாச்சு? சொல்லுங்க என்னாச்சு? அது அது வந்து உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? என்ன பிடிக்கலையா? திரு, உன்னை பிடிக்காமையா? நீ தானே என் உலகம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சொல்லுங்க, என்ன பிடிக்கலையா? இதுக்காக இந்த முடிவு? ஏய் சொல்லுங்க, அது அது வந்து எதா இருந்தாலும் சொல்லுங்க. கண்டிப்பா நான் உங்க சப்போர்ட்டா இருக்கேன். சொல்லுங்க ப்ளீஸ். என்னங்க இப்படி ஒரு முடிவு? உங்களுக்கு என்ன பிடிக்கலனாலும் ஓகே, நான் வீட்ல எல்லார்ட்டையும் பேசுறேன். நீங்க கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். சொல்லுங்கங்க, என்ன என்ன பிரச்சனை? அது அது வந்துங்க, அது வந்து நான் சொல்லுங்க. இது நான் நேத்து பார்த்த டெஸ்ட்ங்க. நான் மாசமா இருக்கேன். மாசமா இருக்கீங்களா? சாரி சாரிங்க, ரொம்ப ரொம்ப சாரி. நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல. எனக்கு தெரியாம நேத்து நேத்து தாங்க பார்த்தேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கல்யாணத்தை நிப்பாற்ற தைரியமும் இல்ல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. இது இது எப்படின்னு எனக்கு தெரியல. சாரிங்க, ரொம்ப ரொம்ப சாரி. தேவையில்லாம உங்க வாழ்க்கையில வந்து உங்களையும் கஷ்டப்படுத்திட்டேன். அதாங்க, அதை யாருக்கும் தொந்தரவு இல்லாம போயிடலான்னு. சாரி. சரி ஓகே, அழாதீங்க, பாத்துக்கலாம். இல்லைங்க, என்னால உங்களுக்கு கஷ்டம்தான். அதான் எனக்கு. ஹலோ ஹலோ, இங்க பாருங்க, இதுக்கு இது தீர்வாகாது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்லைங்க, என்னால உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்க குடும்பத்துக்கே கஷ்டம். நான் நேத்து இந்த முடிவு எடுத்திருக்கலாம். ஆனா இந்த முடிவுனால எங்க அப்பா அம்மா அவ்வளவுதாங்க. கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு இப்படி இறந்துட்டானா எங்க அப்பா அம்மாவை எப்படி எல்லாம் பேசுவாங்க. அதனால நேத்து எங்க வீட்ல இந்த முடிவு எடுக்க எனக்கு மனசு வரலங்க. எனக்காக எனக்காக என்ன நம்பி எங்க அப்பா அம்மா ஊருக்கெல்லாம் அனுப்பி படிக்க வச்சாங்க. அவங்கள கஷ்டப்படுத்த விரும்பல, அதுவும் இல்லாம அசிங்கப்படுத்த விரும்பல. அதான் வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணிக்க மனமேட ஏறிட்டேன். சாரிங்க. ஓகே ஓகே ஓகே, புரியுது. அழாதீங்க ப்ளீஸ், அழாதீங்க. இல்லங்க, அது இல்ல, உங்க மனநிலை புரியுதுங்க. அதுக்காக இது முடிவு இல்ல. இங்க வந்து நீங்க இந்த முடிவு எடுத்தாப்ல என்னங்க, இது யாருக்கும் கஷ்டம் இல்லாம போயிடுமா? எல்லாருக்கும் கஷ்டம் தாங்க, இழப்பும் கூட. எதுக்குமே சாகுறது தீர்வு கிடையாது. ப்ளீஸ் கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க, என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். இல்லங்க, என்னால உங்களுக்கு கஷ்டம். நீங்க இவ்வளவு பெரிய கூட்டு குடும்பத்துல இருக்கீங்க. இது வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அசிங்கம் எனக்கு மட்டும் இல்லங்க, உங்களுக்கு சேர்ந்து வரும். ப்ளீஸ்ங்க, என்ன இதுன்னு தெரியாமையவும் போகட்டும். நான் லெட்டர் எழுதியிருக்கேங்க. எனக்கு வயிறு வலி தாங்க முடியல. அதனால வேற வழி இல்லாம இந்த முடிவு எடுத்துட்டேன். இந்த முடிவுக்கு நான் மட்டும் தான் காரணம்னு நான் லெட்டர் எழுதி வச்சிருக்கேன். என்னோட இந்த முடிவுனால உங்க யாருக்கு எந்த கஷ்டமும் வராது. நிஜமாங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுறாங்க? லெட்டர்லாம் எழுதி வச்சேன்னு யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்? அதுவும் இல்லாம அவங்களுக்கே தெரியாம நடந்துச்சுங்கிறாங்க. என்னாச்சு? நாம இப்படியே விட்டுட்டு போயிட்டா திரும்ப இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டா? ஐயோ, இல்ல இல்ல, என்னதான் இருந்தாலும் நம்மளை நம்பி இந்த வீட்டுக்கு வந்த பொண்ணு நல்லதோ கேட்டதோ அவங்களுக்கு நல்லதே பண்ணுவோம். இப்ப இருக்கிற மனநிலையில என்ன கேட்டாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு பார்த்து பேசிக்கலாம். இப்போதைக்கு ஓகே. என்னங்க, என்ன யோசிக்கிறீங்க? அது ஒண்ணே இல்லைங்க, நான் சொன்னதான். எதுக்குமே சாகிறதுங்கிறது நிரந்தர தீர்வாகாது. விடுங்கங்க, பாத்துக்கலாம். இப்போ நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க. இந்த நேரம் எந்த முடிவும் தீர்வாகாது. நாளைக்கு பாத்துக்கலாம். ப்ளீஸ் இப்போதைக்கு அதை வழி விடுங்க, நான் கலட்டி போடுறேன். இல்ல இல்ல இல்லங்க, ப்ளீஸுங்க, நான் சொல்றத கேளுங்க. இல்லங்க. ஹலோ,
சாரிங்க. தப்பான முடிவு எடுக்காதீங்க. அதுக்காக தான் நான் கோபப்படுறது. நாளைக்கு பாத்துக்கலாம். இப்ப கொஞ்சம் குழப்பத்துல இருக்கீங்க. ஓகேவா? சரிங்க. எனக்கு சத்தியம் பண்ணுங்க, இனிமே இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டேன்னு. அது ப்ளீஸ் சத்தியம் பண்ணுங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கும் எப்போதும் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. அது அது வந்துங்க. ப்ளீஸ் என் மேல நம்பிக்கை இருந்தா சத்தியம் பண்ணுங்க. உங்களை எந்த விதத்திலயோ அசிங்கப்படவோ அவமானப்படவோ யார்கிட்டயும் விட்டு கொடுக்கவோ மாட்டேன். என்னால முடிஞ்ச உதவி உங்களுக்கு பண்றேன். ப்ளீஸ் சத்தியம் பண்ணுங்க. இனிமே இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. திரு, என்ன இந்த நிலைமையில நீ பாத்துக்குவியா? எப்படி திரு? உன் மனசு மட்டும். சத்தியம் பண்ணுங்க. இனி இனி இந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டேன். சத்தியங்க. உங்க சத்தியத்தை நான் நம்புறேன். ஏமாத்திராதீங்க. ஏமாத்த மாட்டேன் திரு, ஏமாத்த மாட்டேன். நான் தான் என்ன ஏதுன்னு தெரியாம ஏமாந்துட்டேன். உன்னை எப்படி நான் ஏமாத்துவேன்? ரொம்ப தேங்க்ஸுங்க, என் பேச்ச மதிச்சு சத்தியம் பண்ணி கொடுத்ததுக்கு. காலையில பேசிக்கலாம். போங்க, நீங்க கட்டில படுத்துக்கோங்க. சரிங்க. அப்புறம் இது நமக்குள்ள இருக்கட்டும். என்னோட அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி தம்பி யாருக்கும் தெரிய வேண்டாம். யார்கிட்டயும் சொல்லிக்காதீங்க. நான் பாத்துக்கறேன். சரிங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். போதுங்க. எத்தனை தேங்க்ஸ், எத்தனை சாரி. எனக்கு புரியுது, உங்களை அறியாம ஏதோ நடந்திருக்கு. உங்களுக்கு எப்போ என்கிட்ட சொல்லணும்னு தோணுதோ சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன். எதுவும் பயப்பட வேண்டாம். போங்க, போய் படுத்துக்கோங்க. சரிங்க. நீங்க நீங்க இப்படி பேசுவீங்க நான் எதிர்பார்க்கல. புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னங்க இது, எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா. என்ன பிரச்சனைனே உட்காந்து பேசாம பண்ணது தப்புன்னு சொல்றதுக்கு அவ்வளவு பெரிய முட்டாள்லாம் இல்லங்க. பாத்துக்கலாம். எதுவும் நினைக்காம இருங்க. நான் மொட்டை மாடியில போய் படுத்துக்கிறேன். இங்க இருந்துக்கோங்க. இல்ல இல்லங்க, ப்ளீஸ் இங்கே இருங்க. நான் கீழே படுத்துக்கிறேன், நீங்க கட்டல ப்ளீஸ். சரிங்க, குட் நைட். தூங்குங்க. போல தெய்வமில்ல, உள்ளம் போல கோயில் இல்ல, தினந்தோறும் அர்ச்சனை